வணக்கம். அட்டக்கத்தி ரஞ்சித் அவர்களே, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு அஞ்சலி செலுத்துறப்ப உங்களுடைய பேச்சுல கோபம் ஆதங்கம் இல்லாம ஒரு நக்கல் வன்மம் தான் அதிகமா தெரிஞ்சிச்சு. அதை நீங்க உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க. சரி, நாளைக்கு அதை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுப்பீங்க. அது ஒரு லாப கணக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள், அது பிரச்சனை கிடையாது. ஆனா பேசுறப்ப எம்எல்ஏவாகி அந்த கட்சியில போய் அடிமையா இருக்குல்ல ஆளுங்க கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. யார் எம்எல்ஏவா அடிமையா இருக்கிறாங்க ரஞ்சித்? அப்படி எம்எல்ஏவை அடிமைன்னு சொல்றது மூலமா அந்த ஓட்டு போட்ட மக்களை கொச்சைப்படுத்துறது இல்லையா? அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற ஒரு அங்கீகாரத்துல ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிற போது அந்த உங்களுடைய பேச்சு அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்துறதா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி அடிக்கடி பேசுறீங்க. ஆனா அரசியலமைப்பு பத்தி கூட ஒரு புரிதல் இல்லாம இருக்கீங்களே ரஞ்சித். நீங்க பேசுறப்ப சொல்றீங்க இந்த மாதிரி, ஏமா பிரியாராஜன் நீ மேயரா இருக்கு காரணம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் ரஞ்சித், உங்களுக்கு தெரியுமா 1959ல முத திமுக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றுச்சுல, அன்னைக்கு துணை மேயரா சிவசங்கரன் அப்படின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் பேரறிஞர் அண்ணா நியமிச்சார். அன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல ரிசர்வேஷன் கிடையாது ரஞ்சித், அது தெரியுமா உங்களுக்கு? 1973ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வரதராஜனை உயர் நீதிமன்ற நீதிபதியா ஆக்குறதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அன்னைக்கு ஜுடிஷியரியில ரிசர்வேஷன் கிடையாது ரஞ்சித், தெரியுமா உங்களுக்கு? 1996ல அண்ணன் பருதி இளம்பழுதிய துணை சபாநாயகர் ஆக்குனார் பாருங்க. அன்னைக்கு அதுக்கு ரிசர்வேஷன்லாம் கிடையாது, தெரியுமா ரஞ்சித் உங்களுக்கு? 1997ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திரு KR நாராயணன் அவர்களை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக வரணும்னு முதல்ல முன்மொழிஞ்சது முத்தமிழறிஞர் கலைஞர். அதுக்கு ரிசர்வேஷன்லாம் கிடையாது ரஞ்சித். பிரியாராஜன் அவர்களை ஒரு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை முதல்ல அது சென்னையின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மேயரா ஆக்குனது எங்களுடைய கழக தலைவர், தெரியுமா? அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல, ஜுடிஷியரியில, லெஜிஸ்லேச்சர்ல, எக்ஸிகியூட்டிவ்ல இப்படி எங்கேயுமே ரிசர்வேஷன் இல்லாத இடங்கள்ல அப்படி உயர்வான ஒரு பொறுப்பை அந்த அடைய வச்சது பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் திராவிட இயக்கத்தோட சாதனை ரஞ்சித். அதாவது ரஞ்சித் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பாரு அப்படின்றதுக்காக செய்யல. இது திமுகவோட இயல்பு. திமுக எல்லா மக்களும் எல்லா சமூக மக்களுக்குமான ஒரு இயக்கம், தமிழர்களுக்கான ஒரு இயக்கம். இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டாலும் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டாலும் அதுக்காக எங்க தலைவர் குரல் கொடுப்பாரு. எங்களுக்கு ஒன்றும் அந்த மாநிலத்துல யாரும் அங்கிருந்து ஓட்டு போட போறது கிடையாது. ஆனா அது எங்களுடைய இயல்பு ரஞ்சித். உங்ககிட்ட நான் கேட்கிறேன், பாஜகவை சேர்ந்த அஞ்சலன்ற ஒரு பெண்ணை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அஞ்சலை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா அக்கா கைல்வெளி செல்வராஜ் எதிர்த்து கேள்வி கேட்கிறீங்களே ரஞ்சித், இது எந்த வகை நியாயம்? ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, பிரியாராஜனை சொன்னதெல்லாம் பேசும்போது பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தா அவரே கூட நீங்க அரசியலமைப்பின் தலைவராகிறதுக்கு காரணம் ரிசர்வேஷன் தான் சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க போல ரஞ்சித். அதாவது ரொம்ப புரிதல் இல்லாம பேசியிருக்கீங்க. இன்னொரு கேள்வி, ரஜினிகாந்த் அவர்கள் போராடின மக்களை பார்த்து, தூத்துக்குடியில போராடின மக்களை பார்த்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் சொன்னாரு. அன்னைக்கு ரஜினிக்கு முட்டை கொடுத்தீங்களே, அது எப்படி ரஞ்சித்? அது எது அடிமைத்தனத்துல வருமா? அது என்ன காரணம்? ஏன்னா ரஜினி நமக்கு பட வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, அதனால அவரை அவருக்கு முட்டு கொடுக்கணும்னு கொடுத்தீங்களே. அந்த மாதிரி எல்லாம் இங்க யாருமே முட்டு கொடுக்கறது இல்லை ரஞ்சித். முதல்ல நீங்க உங்களை பத்தி யோசிங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம், சரிங்களா ரஞ்சித்? அதாவது ஜாதி அரசியலை கையில் எடுத்து பேசுறது நல்லது கிடையாது, யாருக்குமே பயனே கிடையாது. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அது பேச ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நன்றி.